ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சனுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹீமோக்ளோபின் அதிகமாக நமக்கு தரக்கூடிய ஒரு சத்தான ஒரு நான்வெஜ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் அதற்கு ஒரு 1/4 கிலோ ஈரல் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நாம் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சாச்சு. கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். சுலபமாக ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒன்று தான். ரொம்ப சத்தானது. ஆட்டு ஈரல் நாம் அடிக்கடி சேர்த்துக்கிறது நம்மளோட ஹீமோக்ளோபின் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்காக தான் நம்ம ஆட்டு ஈரல் சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள்லாம் இதில் இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா கீறி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஈரலை கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈரை ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம், உடஞ்சிடும். கொஞ்சம் இந்த அளவுக்கு நார்மலாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஈரல் கொஞ்சம் தண்ணி விடும் தான், அதோட சீக்கிரமாகவே வேகக்கூடிய ஒன்று. அதனால் நம்ம ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். வெந்தது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நான் பாருங்கள் ஒரு ஸ்பூன் சீரகமும் 1 ஸ்பூன் மிளகும் எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அதோட சேர்த்து நாம் வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நாம் மல்லித்தலை, கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்கலாம். இந்த ஆட்டு ஈரல் உங்கள் பசங்களுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.